கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். ஓகே. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று இங்கே பவுல் சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் அல்லது நம்மளை அழ வைக்கிற, கண்ணீர் விட வைக்கிற அளவுக்கான நம்ம ரொம்ப நெருக்குகிற, மன சஞ்சலப்பட வைக்கிற காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பாருங்கள் என்ன ஆகும். அப்படியே என் இருதயமே சுக்குநூறாக நொடுங்கி போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில, இதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, வாழவே பிடிக்கல, ஏன் வாழ்கிறோன்னு தெரியல அப்படின்ற நிலையில் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, என் இருதயமே சுக்குநூறாக நொறுங்கி போச்சுங்கன்னுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம். இல்லைன்னா ஒரு ஒரு குருவி அல்லது ஒரு மான் வேட்டைக்காரன் விரித்த வலையில் போய் சிக்கின மாதிரி வாழ்க்கையின் பிரச்சனை என்கிற வலையில் சிக்கி அவ்வளோதான், இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்த ஒரு நிலையில் இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லை, முற்றிலுமே என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலையை நம்ம உணர்ந்திருப்போம் இல்லையா? நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன். இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவ்வளோதான், இதோட நம்ம வாழ்க்கை கொலாப்ஸு, இதுக்கப்புறம் நமக்கு வாழ்கிறதுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நினச்சதுண்டு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் அவ்வளோதான், இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சது எல்லாமே, எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் நான் உணர்ந்ததே கிடையாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இயேசு ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் வாழ்க்கையின் பிரச்சனைகள் இல்லை உங்களை நெருக்கிற சூழ்நிலைகள் வரும்போது எப்படி நீங்கள் அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இயேசு ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பதாக ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்க வாய்ப்பு இல்லை. பாருங்கள், ஒருவேளை அப்படிப்பட்ட பிரச்சனை நேரத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டதனால் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறந்திருக்கலாம். இந்த இயேசு இல்லைன்னா, இந்த சுவிசேஷம் இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கவே முடியாது. ஆனால் இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், சில சொல்லுவாங்க இயேசு ஏற்றுக்கிட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு. அப்படி கிடையாது. இயேசுவே சொல்லிட்டாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை, நம்மளை கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலைகள் அல்லது வலையில் சிக்கினது போல் ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது ஒருவேளை அது நம்மளை கஷ்டப்படுத்தலாம், மனசு கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம், சோகமாக இருக்கலாம். அப்படிலாம் இருந்தாலும் நம்முடைய உள்ளான இருதயம், உள்ளான மனுஷன் என்ன செய்கிறான், பலவீனமாக நம்பிக்கையே இல்லைன்ற நிலையில் என்ன செய்கிறதில்ல, இருக்கிறதில்ல. அதில் ஏதோ ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, நம்மளை தூக்கி நிலை நிறுத்துகிற ஒரு பலன் உள்ள இன்னமும் என்ன செய்யுது, நமக்குள்ளே இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் நம்மை உள்ளான விதத்தில், அந்த உள்ளான மனுஷனில் நம்மளை என்ன செய்கிறது, தூக்கி அப்படி நிலை நிறுத்துகிறது. அதனால தான் பவுல் ஜெபம் பண்ணும்போது கூட சொல்கிறாரு, நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அந்த உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்பட வாழ்க்கையில் பாருங்கள், நாம் சந்திக்கிற எந்த பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அந்த பிரச்சனை போட்டு நம்மளை அழுத்துறது இல்லை, அதன் மத்தியில் உள்ளேருந்து ஒரு ஜீவன் என்ன செய்கிறது, நம்மை தூக்குது பாருங்கள், அப்படியே தூக்கி நிலை நிறுத்துது. அந்த ஜீவன் என்ன பண்ணுது, ஒரு மகிழ்ச்சியும் தைரியத்தையும் நமக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தொடர்ந்து எழும்பி நிலை நிற்க செய்கிறது. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அவன் அப்படியே வீழ்ந்து கிடக்க
முடியாது பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஜீவன் நமக்குள்ளாக என்ன செய்கிறது? உள்ளே இருக்குது. ஏன் அந்த ஜீவன் நம்மளை அப்படி எழும்பி நிற்க செய்து? வெளியில் 1000 பிரச்சனை இருக்கலாம், மனசில் ஒரு வேளை கஷ்டமாக ஃபீல் பண்ணலாம், அப்படியே நொறுங்கி போய் நிற்கிற மனதளவில் ஒரு நொறுங்கின நிலை இருக்கலாம். இப்படிலாம் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு உள்ளான சமாதானம் நம்மை ஆட்கொள்கிறது. இதெல்லாம் ஏன் நடக்குது? நமக்கு சமாதானத்தை அருளுகிற சமாதான பிரபு நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். நீங்கள் முற்றிலும் அவ்வளோதான் நம்பிக்கையே இல்லைன்ற நிலை குலைந்து என்ன செஞ்சிட மாட்டீங்க, போயிட மாட்டீங்க பாருங்கள். ஏன் அவர் சொல்லியிருக்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில் அவர் வாழ்ந்தபோது அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள், யோவான் 14:27 இதை சொல்லுகிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா, இதை சொன்ன இயேசுவே சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக மன வியாகுலப்படுறாரு. அவருடைய ஆத்மா வியாகுலப்படுது, பெயின் அனுபவிக்கிறாரு. அவரை கூட இருந்த சீசர்கள் கைவிடுகிறார்கள். ஒருவன் காட்டி கொடுக்குறான், ஒருத்தன் மறுதளிக்கிறான், நிறைய பேர் விட்டுட்டு ஓடுறாங்க. எவ்வளோ வலியும் வேதனை அனுபவிக்கிறார் பாருங்கள். எபிரேய ஆசிரியர் அதை பற்றி எழுதும்போது சொல்கிறாரு, தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி அவர் கண்ணீரோடு வேண்டினாராம், அழுது ஜெபம் பண்ணாராம். அவ்வளோ பெயின் பாருங்கள் வாழ்க்கையில் அவருக்கு. அவர் தப்பு பண்ணதுனால பெயின் இல்லை, மனிதனாய் நமக்காக வந்ததுனால நம்முடைய பெயினெல்லாம் சேர்த்து அவர் அனுபவிக்கிறாரு. ஒரு மனிதனாய் சில இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்கும் போது பெயின் எப்படி இருக்குன்றது இயேசுநாதருக்கு நல்லா தெரியும் பாருங்கள். அதனால தான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நம்ம பெயினை தெரிஞ்சதுனாலே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பெயின் மத்தியில், இந்த கஷ்டத்தின் மத்தியில், இந்த வேதனையின் மத்தியில் எல்லோரும் கைவிடப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணும்போது அவருக்கு உள்ள ஆழமாக ஒரு சமாதானம் இருக்குது. என்ன, என் பிதா என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை விட போகிறதில்லை. அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கும் வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்குற மாதிரி பரவாயில்ல சரியாயிரும்பா, எல்லாருக்கும் பிரச்சனை வர்றது தான், அப்படி சொல்கிற சமாதானம் இல்லை. உலகம் கொடுக்குற பிரகாரமான சமாதானமாக இல்லை இது. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் உள்ளான விதத்தில் ஒரு உங்களை எழும்பி நிற்க வைக்கக்கூடிய ஒரு பலனை கொடுக்குற சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் பெரிய நம்பிக்கை பாருங்கள். இது சாதாரண நம்பிக்கையாக நான் நினைக்கல. இது உலகத்திலேருந்து, மற்ற மனிதர்களிடத்துலேருந்து, நம்ம சொந்தக்காரங்கிட்டேருந்து கிடைக்கிற சமாதானம் கிடையாது. ஏன்னா அவங்க வெளியிலேருந்து 1000 விஷயங்கள் சொல்லலாம். இன்னும் கேட்டால் நிறைய நேரத்தில் நம்ம சொல்லும்போது நம்மளுடைய பெயின் என்னென்னு புரிஞ்சிக்காமே அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அனுபவித்த பெயினோட நம்ம பெயினை கம்பேர் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், நாம் போயிட்டுருக்கிற சூழ்நிலை, அதன் மத்தியில் நாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள் இதெல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும் பாருங்கள். மனிதர்களுக்கும் மனிதர் அது வேறுபடுகிறது. ஆனால் இயேசு கிட்ட நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய ஒட்டுமொத்த பெயின் கஷ்டம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மனிதனாக அனுபவித்தவர் இயேசு. அவர்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது பாருங்கள். நம்ம பெயின் நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். அந்த பெயினுக்கு காரணம் என்னன்னு தெரியும். அந்த பெயின்லேருந்து எப்படி வெளியே கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் வெளியில் வருவீங்கன்றதும் அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் முதலாவது அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நமக்குள்ள ஜீவனாக இருக்கிறார். உள்ளான மனிதனிலே உள்ளே இருந்து நம்மளை என்ன செய்கிறார், பலப்படுத்துகிறார். அவரிடத்தில் இருக்கிற அதே சமாதானத்தை, சமாதான பிரபுவாகி அவர் நமக்குள்ள என்ன செய்கிறார், ஊற்றெடுத்து ஓட பண்ணுகிறார். அதனால் ஒருவேளை ஒரு மோசமான, ஒரு நெருக்கடியான, கஷ்டமான, மன சஞ்சலப்படுகிற, வருத்தப்படுகிற சூழ்நிலையில், நெருக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற கிறிஸ்து இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார், உங்களுக்குள்ளாக இருக்கிறார். எல்லாம் சரியாயிரும். நான் உனக்கு அந்த ஜீவனை, நான் சொன்னேன் இல்லையா, உள்ளே இருக்கிற அந்த ஜீவனை அனுபவிக்கிறதற்கான உண்மையான வழியை நான் உண்டு பண்ணுறேன். நான் தான் அந்த வழியாக இருக்கிறேன். அதுலேருந்து வெளில வர்றதுக்கும் நான் வழியை உண்டு பண்ணுறேன். அந்த ஜீவனை நீ இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற பெயின் வலி மத்தியில் அதை தாண்டி மறுபடியும் பெயின் இல்லாமல் நல்லா போகிறதுக்கான வழியை நான் உண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு பிரசங்கர் அதை இப்படி சொன்னார் பாருங்க, அந்த தெய்வீக ஜீவனை அடைவதற்கான உண்மையான வழியாக இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜீவனை நாம் உள்ளே ஏற்கனவே கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, நாம் தொடர்ந்து அதை அனுபவிக்கிறதற்கும் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். நம்ம மேலே ரொம்ப அவர் கரிசனையாக இருக்கிறார். அதனால தான் நான் உறுதியாக சொல்கிறேன், 2 கொரிந்தியர் 4:8-9 வாசித்தோம் இல்லையா, நீங்கள் ஒருவேளை தள்ளப்படலாம், வீழ்த்தப்படலாம், அப்படியே மற்றவர்களால் நெருக்கப்படலாம். ஆனால் அதன் மத்தியில் நீங்கள் முற்றிலுமாக அழிந்து போவதில்லை, வீழ்ந்தே கிடக்கப் போவதில்லை. அதன் மத்தியில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எழுந்து பிரகாசிக்க போகிறீங்க, முன்னேறி போக போகிறீங்க. ஏனென்றால் உங்களுக்குள் வாழ்கின்ற கிறிஸ்து, அவர் உங்களுடைய வெற்றியாக இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். நமக்கு ஒருவேளை பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். நாம் தோல்வியை சந்தித்தது போல் உணரலாம், ஆனால் அதன் மத்தியில் அவர் நமக்கு வெற்றியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். நான் 55 வாசிக்கிறேன். பவுல் எப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதுகிறார் பாருங்க. இங்கே, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாருங்கள், மரணத்தை பார்த்து கேள்வி கேட்குறாரு. என்ன மாதிரி ஒரு தைரியம் பாருங்கள் பவுலுக்கு. எப்படி இந்த தைரியம் வந்தது? அடுத்தால சொல்கிறாரு, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை சொல்கிறீங்க ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு? நான் சொல்கிறேன், எனக்கு இந்த இக்கட்டின் மத்தியில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதோட நிறுத்தலை, அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. என்ன மாதிரி வார்த்தை சொல்கிறார் பாருங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் படுற பிரயாசம்லாம் அப்படி வீணாக போயிடாது. கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாழுகிற வாழ்க்கை, நீங்கள் செய்கிற காரியங்கள் எதுவும் வீணாக போயிடாது. அதை அறிஞ்சு, அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? உறுதியாக இருங்க, அசையாமல் இருங்க. உங்களை நெருக்க பிரச்சனைகள் 1000 வரலாம், ஆனால் மரணத்தையே பார்த்து கேள்வி கேட்கிற நிலையில் நம்மை வைத்திருக்கிறார் தேவன். நம்மளும் சொல்லலாம் பாருங்கள், பவுலை மாதிரி நம்மளும் சொல்ல முடியும் பாருங்கள். நம்ம வெற்றி அடைகிற வரைக்கும் மரணமே நம்மை தொட முடியாத அளவுக்கு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை பாருங்கள். கிறிஸ்து இல்லாத ஒரு மனிதனுக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. செத்து போயிடுவோமான்னு பயந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் சாவை பார்த்து, மரணத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் நம்மை வைத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் மரணத்தையே அவர் ஜெயித்து எழுந்திருக்கிறார். ஆமென். அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த தோல்வியை சந்தித்தது போன்று இருக்கிற இந்த சூழ்நிலையில் அதை எப்படியாவது இதை அடைஞ்சிடணுங்க, எப்படியாவது இதை ஜெயிச்சிடணுங்க அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் யுத்தம் பண்ணிகிட்ருக்கிற நிலையில் தேவன் உங்களை வைக்கலை. எப்படி வச்சிருக்கிறார் நம்மளை? ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். அந்த வெற்றி சிறந்த, கிறிஸ்துவின் வெற்றி சிறந்த அந்த நிலையிலிருந்து நமக்கு வெற்றி உண்டாகிறது. அதனால் சொல்கிறேன், வெற்றி நமக்குத்தான் நிச்சயம். ஆமென். வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டவுட்லாம் கிடையாது பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி வெற்றி சிறந்தவர் நமக்குள் இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஒருவேளை கீழே தள்ளப்பட்ட போது தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வீழ்ந்து போயிருக்கலாம், மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணுற லெவலுக்கு காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ இயேசு நமக்குள்ள ஜீவனாய் வந்த பிற்பாடு இப்போ நம்ம அப்படியே ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு தோற்று போகிறது இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுதான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார்.
இந்த நம்பிக்கை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். இது எப்படிப்பட்ட நம்பிக்கை? இந்த நம்பிக்கை வந்து ஏதோ நடந்தால் நடக்கும், ஏதோ வெற்றி பெற்றா பெறுவோம், வாழ்க்கை நல்லா ஆனால் ஆகலாமையும் போகலாம் அப்படின்ற நம்பிக்கை கிடையாது. இது எப்பேற்பட்ட நம்பிக்கை? நிச்சயமாக நான் தான் ஜெயிப்பேன், நான் ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டம் முடியறதே கிடையாது, கேம் ஓவர் ஆகாது பாருங்கள். நான் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஆட்டம் முடியும், நான் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் கேமை முடிக்க முடியும். அப்படி தேவன் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இது எப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கையின் காரியங்களில் இது நல்லா போகுமா? கண்டிப்பாக நல்லா போகும் அப்படின்ற ஒரு நிச்சயமான ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா? குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் சிக்கல்கள்லாம் தீர்ந்து நீங்கள் நல்லா முன்னேறி போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக முடியும். அப்படிப்பட்ட நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது. அதற்காக அவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் ஊழியம் நல்லா போக முடியுமா? என் எதிர்காலத்தில் நான் நினச்ச காரியங்கள், தேவன் எனக்கு கொடுத்த காரியங்கள்லாம் செஞ்சு நான் முடிக்க முடியுமா? சூழ்நிலை பார்த்து அப்படி தெரியலையே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற நம்பிக்கையற்ற நிலையில் நிச்சயமாக நல்லா போகும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை குறித்து என்ன? கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியமாகும். ஏனென்றால் கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ரோமர் 8:11 பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை என்ன செய்கிறாராம்? உயிர்ப்பிக்கிறாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் இயேசுவின் மீது சிலுவையில் வைக்கப்பட்டு அவர் சிலுவையில் மரிக்கிறார். இல்லைன்னா மரிக்க முடியாது பாருங்கள். அவர் ஜீவாதிபதி, மரிக்கவே முடியாது. வேணும்னே சரீரத்தில் வந்து மரிக்க தன்னை ஒப்பு கொடுக்குறாரு. ஒட்டுமொத்த உலகத்தின் பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கப்படுகிறது. அந்த நிலையில் அவர் மரிக்கிறார். கல்லறையில் சரீரம் வைக்கப்படுகிறது. அந்த சரீரத்தை நல்லா கவனிங்க. அந்த சரீரத்தை ஆவியானவர் என்ன செய்கிறார்? மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிறார். அந்த சரீரத்தில் வைக்கப்பட்ட பாவம் நம்முடைய ஒவ்வொருடைய பாவமும் அதில் இருக்குது. அப்போ அது நீங்கிருச்சு அப்படின்னா இன்றைக்கி நம்ம தலைமுறையினால் நமக்கு வருகிற வியாதியோ பிரச்சனைகளோ, சில சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நிறைய அதை பற்றி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, இது வந்து ஹெரிடிட்டிங்க, முடி கொட்டினா அப்பா அம்மாட்ட இருந்து வருதுன்றாங்க, சர்க்கரை நோய், ஹார்ட் அட்டாக் எல்லாம் உங்கள் தாத்தா இருந்ததா அப்பாவுக்கு இருந்ததான்னு கேட்டு அது நமக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அது எல்லாம் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டு விட்டது. அந்த மரித்த நிலையிலிருந்து இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். இப்போ இவரை பாவமோ வியாதியோ எதுவும் அணுக முடியாத நிலையில் இருக்கிறார். அந்த இரண்டாம் ஆதாம், உயிர்த்தெழுந்த இரண்டாம் ஆதாமுடைய டிஎன்ஏக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம முதலாம் ஆதாமி டிஎன்ஏல இல்லை. உங்கள் அப்பா டிஎன்ஏ பெருசாக பார்க்கக்கூடாது பாருங்கள். யாருடைய டிஎன்ஏல இப்போ நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறோம்? ரெண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் டிஎன்ஏல கனெக்ட் ஆகிருக்கிறோம். இந்த டிஎன்ஏ எப்படிப்பட்ட டிஎன்ஏ நினைக்கிறீங்க? இந்த டிஎன்ஏல வியாதியே கிடையாது. இந்த டிஎன்ஏல தோல்வியே கிடையாது. மரணத்தை ஜெயித்து எழுந்த டிஎன்ஏ இது. ஆனால் நம்ம சரீரத்தில் ஏற்கனவே, நம்முடைய மைண்டில், சரீரத்தில் ஏற்கனவே இந்த முதலாம் ஆதாமினுடைய காரியங்கள் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கு பாருங்கள். எப்படி இதை சரி பண்ணுறது? சிம்பிளாக சரி பண்ணலாம். என்ன பண்ணலாம் பாருங்கள். நம்ம சரீரத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்க போகிறாங்க, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க போகிறது, இதெல்லாம் குறித்து தீர்மானிக்கிறது டிஎன்ஏ அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த டிஎன்ஏவே மாற்றுகிற ஒரு சக்தி நம்முடைய மூளைக்கு இருக்குதான். மூளையில் நீங்கள் என்ன தகவல்கள் கொடுக்குறீங்கன்றது அடிப்படையில் டிஎன்ஏவே மாற்றலாமா? சரி, இந்த மூளையை மாற்றக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி எங்கே இருக்குதான்? நம்ம மைண்டுக்கு இருக்குதான். பாருங்கள், மூளையும் மைண்டும் வேறு. மைண்டுக்கு இருக்குது. இந்த மைண்டை அதை பற்றி பவுல் எழுதுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு எழுதுகிறார். பாருங்கள், மனம் மறுரூபமாகும் போது மூளையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள்லாம் கிளியர் ஆகுது. அதன் மூலமாக டிஎன்ஏவே மாற்றப்படுதுன்றாங்க. சரி, இந்த மைண்ட் எப்படி மறுரூபமாகும்? மைண்ட் எப்படி நல்லாகும்?
அதற்கு நாம் எதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், எதை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்பது நம்முடைய மனதை என்ன செய்கிறது, பாதிக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்குமானால், அதான் யாக்கோபு எழுதுகிறார், உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. இயேசு சொல்கிறார், நீங்கள் கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கேட்கிறது என்ன செய்கிறது, மைண்டை பாதிக்கிறது, மைண்டை மறுரூபமாக்குது. சரி, எதங்க கேட்கணும், தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். அப்போ ஒட்டுமொத்தமாக தேவனுடைய வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு நம்ம டிஎன்ஏ அளவுக்கு வேலை செய்து பாருங்கள். எப்படி வேலை செய்யுது, எப்படிங்க அதை உறுதியாக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், தலைமுறையாக வியாதி இருந்தாலும் அதை தலைகீழாய் மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. எபிரேயர் 4:12 எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்கள், கணுக்கள், ஊன் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. எலும்பில் இருக்கிற மஜ்ஜை எல்லா பக்கமும் தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் வேலை செய்கிறது. அந்த அளவுக்கு போய் என்ன செய்யுது, தேவனுடைய வார்த்தை வேலை செய்து பாருங்கள். அப்போ நம்மளுடைய காரியம், பிரச்சனை, நம்ம தலைமுறை இதெல்லாம் முன்னாடி இருந்தவங்க மூதாதையர்களுக்கு இருந்துச்சு, எனக்கு இருக்கும், இந்த கதைலாம் பேசக்கூடாது பாருங்கள். அதை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையுள்ள டிஎன்ஏவோடு நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறோம். அப்போ இதில் நமக்கு தோல்வியே இல்லை, நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பெரிதான நிச்சயம், நம்பிக்கை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் நிச்சயமாக சொல்கிறேன், பவுல் எழுதுகிறார் இல்லையா, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை. என்ன, கீழே தள்ளப்பட்டாலும் நாங்கள் அழிந்து போவதில்லை, எழுந்து நிலை நிற்போம். ஏனென்றால் மரித்த நிலையில் இருந்த இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், மரணத்தை ஜெயித்து எழுந்து விட்டார். அந்த கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நாமும் மரணத்தை ஜெயித்து எழுவோம். பாருங்கள், மரணத்தையே ஜெயிக்க முடியும்னா, மரணத்தை பார்த்தே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு கேட்க முடியும்னா, நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஈஸியாக கேட்கலாம், பிரச்சனையே உன் கூர் எங்கே, என்னை நெருக்குகிற கஷ்டப்படுத்துகிற பிரச்சனையே உன்னுடைய பலன் எங்கே, எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆயிருக்கிறது. நமக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிற இந்த காலை வேளையில் நீ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியத்தை யோசித்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை அது மனதளவுலையோ எந்த விதத்தில் கஷ்டப்படுத்திட்டு இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன் அதை மேற்கொண்டு ஜெயித்து எழும்பி முன்னேறி போக வைக்கக்கூடிய ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஜீவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன். அவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால் தைரியமாக சொல்லுங்கள், நான் கீழே தள்ளப்பட்டாலும் வீழ்ந்து போக மாட்டேன், என்னை எவ்வளோ ஒடுக்கினாலும் எழுந்து நிலை நிற்பேன், முன்னேறி போவேன். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் உண்டு பண்ணின நாள், இதில் நாங்கள் கழிவுறுகிறோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உடைய வார்த்தையின் மூலமாய் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதை எண்ணி பார்க்கிறோம். எங்களுக்குள்ளாக மகிமையின் நம்பிக்கையாக நீர் இருக்கிறபடினாலே நாங்கள் கீழே தள்ளப்பட்டாலும் நாங்கள் வீழ்ந்தே போய் கிடப்பதில்லை, நாங்கள் எழுந்து நிலை நிற்போம், முன்னேறி செல்வோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற ஜீவன் எங்களுக்கு சமாதானத்தை, பலனை, ஜீவனை அருளி எங்களை எழும்பி எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வார்த்தை கேட்கிற ஒருவருடைய உள்ளத்திலும் இந்த சத்தியம் ஆழமாய் பதியட்டும். இயேசுவின் டிஎன்ஏயோட நான் கனெக்ட் ஆகிருக்கிறேன், 2ஆம் ஆதாமுக்குள்ளாக இருக்கிறேன் என்கிற சத்தியம் மனதில் ஆழமாய் பதியட்டும் கர்த்தாவே. மனதை மறுரூபமாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை கொண்டு ஆண்டவரே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய செய்வீராக. சரீரத்தில் அது வேலை செய்யட்டும் கர்த்தாவே. வியாதிகள், பலவீனங்கள், குறைவுகள், தாழ்ச்சிகள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியத்தில் ஆண்டவரே பயணிக்க விடுதலையோடு. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால்
9487660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.